நாமக்கல் அருகே மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் ராஜேந்திரன் என்பவர் தனது மனைவி கோமதி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் வீட்டின் அருகில் துணி காயப்போடும் இடத்தில் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த ஒயரை ராஜேந்திரன் பிடித்தபோது அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதையடுத்து ராஜேந்திரனின் அலறல் சத்தம் கேட்டு காப்பாற்ற வந்த மனைவி கோமதி மீதும் மின்சாரம் பாய்ந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெற்றோர் உயிரிழந்ததை பார்த்து மகள் மைதிலி, மகன் சரவணன் இருவரும் மயக்கமடைந்தனர். அவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். ரெண்டு பேரும் துணிக்காய வச்சுட்டு அப்போதைக்கு கரண்ட் பிடிச்சிருச்சுங்க. அப்போ கோமதி அவங்க வீட்டுக்கார அம்மா போயிருக்கோம், அவரும் பிடிச்சிருச்சு. அப்புறம் அந்த பையனும் பிள்ளையும் ஒடுக்கி பிடிச்சி இழுத்துருக்காங்க. அதுங்களையும் பிடிச்சோன்னே அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. குழந்தையும் பையனும் பிள்ளையும் குளுக்கோஸ் கலந்துட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண 2 நாள் ரொம்ப பிள்ளைங்க சவுண்டா கேட்டுச்சு, கத்துன சத்தம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் எல்லாம் பக்கத்துல எல்லாம் குச்சி எடுத்து அந்த மீட்பு பெட்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா வரிசையா 4 பேருமே, அப்பா, அவங்க அம்மா, அந்த பொண்ணு, பையன் எல்லாருமே. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க 2 ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டு போயிடலாம்னு அவங்க 2 பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் கொண்டு போயாச்சு. 2 வீலர்ல கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அப்பா அம்மா அவங்க 2 பேர்த்தையும் அதுக்கப்புறம் தான் காருக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்லி எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இச்சம்பவம் குறித்து பரமத்தி வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.